லைவ் அப்டேட்டு லைவ்ல ரணோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா பேசிட்டு திரியிறாரு. டேய் வாயை திறந்தாலே பொய்யா தான் பேசுவியா, உன் வாயில் எதெல்லாம் வச்சு தேய்க்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பொய்யா பேசினான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து மத்தியானம் சத்யர் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து வெளியே ஹெவி பிஆர் இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா தான் வந்து டாப்பில் இருக்காங்க, சௌந்தர்யா வந்து ஒரு டாப்பில் ஓட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் எதுவுமே செய்யலை, ஆனாலும் ஓட்டு வருது அப்படின்னா அது வந்து பிஆர் வச்சுருக்காங்க. நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா அப்படியே சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி வெளியே சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் வந்து என் ஃபேன்ஸை வந்து மாற்றிக்க முடியும். நான் அப்படியெல்லாம் கேம் விளாடல, ஆனால் சௌந்தர்யாவுக்கு வந்து ஹெவி பிஆர் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான்ல. இதே ராணவ் இப்போ என்ன சொல்லாதீங்களா, முத்துக்குமரன்ட்டு அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்துக்குமரா நீ தான் வந்து ஓட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க அப்படிங்கிறான். டேய் ரணவ் என்னடா அது பொய்யா பேசிட்டு இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, டாப் 3 வந்து சொல்ல சொன்னாங்களே, அதில் முத்துக்குமரனுக்கு வந்து பசங்களில் 7 பேரில் வந்து தீபக்கனும் ரயானும் தான் போட்டிருக்காங்க பெஸ்ட் போகிற மார்க்கு, மீதி 5 பேர் போடல. அப்போ முத்துக்குமரன் வந்து கேட்குறாப்புல, இந்த மாதிரி நீ ஏன்டா எனக்கு வந்து பெஸ்ட் போகிற மார்க் கொடுக்கல அப்படிங்கும்போது அதுக்கு இவன் சொல்கிறான், இந்த படத்தை பாருங்கள், இல்லைடா மச்சான் நீ தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கன்னு தெரியும், ஆல்ரெடி உனக்கு தான் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனால் மச்சான் நீ தான் மச்சான் வெளியே ஃபஸ்ட்டு, மச்சான் வெளியே நீ தான் மச்சான் ஃபஸ்ட்டு, டாப் ஓட்டிங்கில் நீ தான் மச்சான் ஃபஸ்ட்டு, நீ தான் மச்சான் டைட்டில் இன்னும் இருக்கிறாங்க. டேய் என்னடா ராணோ இப்போ தான் அங்கே தான் சொன்ன சௌந்தர்யா தான் ஓட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே வாயை திறந்தாலே போய் அங்கே போய் சௌந்தர்யாவுக்கு தான் ஓட்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கா அங்கே வேண்டியது, இங்கே வந்துட்டு நீ தான் மச்சான் ஓட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க, நீ தான் மச்சான் டைட்டில் இருக்க வேண்டியது. இவனைத்தான் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆள்னு பாருங்கள், பொய்யா பேசிட்டு திரிகிறாங்க. சௌந்தர்யா மேலே வந்து வன்மம் சரிங்களா, இவனுக்கு வந்து வன்மம். இன்றைக்கி நான் பார்க்குறேன் முத்துக்குமரனுக்கு சௌந்தர்யா மேலே வன்மம் கிடையாது. அவன் அந்த ஆள் வந்து சௌந்தர்யா பண்ணுற தப்பை தான் நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாட்ட போய் பேசினா அது வந்து உண்மையாலுமே அவன் முள் மனசுலேருந்து பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சௌந்தர்யா டேரெக்டாக சொல்கிறாங்க, டே நீ உன் கேம் எனக்கு பிடிக்கல, நீ ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் போடுறது எனக்கு பிடிக்கல, அதனால் பேச விட்டாங்கும் போது அதே மாதிரி தான் உன் மேலே தப்பு நான் சொல்லுவேன் அப்படின்னு. பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை, நல்லா பார்த்துங்க, முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை, அந்த கேமில் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ராணுவம் என்ன அப்படின்னா டபுள் கேம் விளாட்றான். இவனுக்கு வந்து நம்பர் 1 முத்துக்குமரன் தெரிஞ்சுக்கிட்டு முத்துக்குமரன் ஐஸ் வச்சு ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு முத்துக்குமரனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் போன வாரம்லாம் கொடுத்துட்டு ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறான், அப்படியே மாற்றி ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டுங்க அவன். பார்த்துங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.